Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். என்னோட லைஃப்ல நான் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இல்ல வேலைக்கு போற வரைக்குமே இது வரைக்கும் லேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாங்கினதே கிடையாது. ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லேப்டாப்போ இல்ல வந்து டெஸ்க்டாப் எதுவுமே வந்து எங்க வீட்ல இல்ல. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். அது என்ன லேப்டாப் அப்படின்றது நான் சொல்றேன். அந்த லேப்டாப்பை பத்தின அன்பாக்சிங் வீடியோ தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அது என்ன லேப்டாப்பு, அதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். எதனால் அப்படின்னா இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய யூசேஜுக்கு வந்து இது எப்படி இருக்கும், உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். என்ன அப்படின்னா என்னுடைய உழைப்புக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பிராண்டில் லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. டெல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கின ஒரு லேப்டாப் தான் இது. இதனுடைய மாடல் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இதனுடைய மாடல் Inspiron 3511. ஓகேங்களா. இதனுடைய ப்ராசஸர் பற்றி நான் சொல்கிறேன். i5 11th ஜென்ரேஷனு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512 GB ஸ்டோரேஜ், 16 GB ரேம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா பூச்சி எதுவும் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சின்ன பின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லேப்டாப்பில் கொடுத்துற பின்னு. அடுத்ததாக வந்து ரொம்பவே சேஃப்டியாக பேக் பண்ணப்பட்ட இந்த லேப்டாப்பு. என்னுடைய கனவு லேப்டாப்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் எங்கிட்ட இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த லேப்டாப் வந்து நான் வாங்கியிருக்கேன். டெல்லிலிருந்து வழங்கப்பட்ட ஒரு லேப்டாப் தான். மேட் ஃபினிஷில் இருக்குது, பிளாக் கலரு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு சேஃப்டிக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஆஹா, சூப்பராக இருக்குங்க. லேப்டாப்பை பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. HD ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15.6 inches ஃபுல் HD. இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த லேப்டாப்பில் வந்து என்னென்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 sided நேரோ பார்டர்ஸுங்க இதில். அதனால் வந்து நீங்கள் சைடில் நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியாது. இங்கே டச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸர் வந்து இன்டெல்லில் i5 வாங்கியிருக்கோம். ஒரு சில இதில் வந்து இப்போ வர புதுசாக வர லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு பதிலாக ரைசான்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை விட நீங்கள் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டெல் ப்ராடக்டை வந்து வாங்கிக்கோங்க. இன்டெல் ப்ராசஸர் தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கீபோர்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் ஷார்ட்கட்டு கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். கால்குலேட்டர் முதற்கொண்டு வந்து ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உள்ளே போய் அக்சஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹெச்டியில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னென்ன போர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கிறது வந்து கேமரா. இது வந்து கேமரா.
இது கேமராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஃப்ளாஷ் லைட்டு. இதுதான் வந்து மைக்கு. இந்த மைக் வந்து இதில் இன்பில்டாக வரனால இப்போ நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வாய்ஸில் சொன்னால் போதும், அதுவே வந்து டைப் பண்ணிக்கும். ஃபோனில் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு மாடல்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ வேறு என்னென்ன போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பவர் கார்டு போடுற இடம், ப்ளக்இன். இது வந்து HDMI போர்ட்டு. இது ஒரு USB, இது ஒரு USB. இங்கே செகண்டில் இருக்கிறது கூடிய வந்து C டைப்புன்னு சொல்லலாம். C டைப் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்செட்டு நம்ம மாட்டுறது. இது வந்து ஒரு USB, இது வந்து SD கார்டு. ஒரு சிலர் வந்து இந்த கோப்ரோவில் வீடியோ எடுத்துகிட்டு வருவீங்க, அதை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கேமராஸ் எல்லாம் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுலேயும் வந்து SD கார்டு வரும், அது நம்ம இதில் போட்டுக்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் வரக்கூடிய மெமரி கார்டும் கூட நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கி அந்த அடாப்டருக்குள்ளே அந்த மெமரி கார்டை போட்டு நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணி இந்த லேப்டாப்பில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர முன்னாடி இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, ப்ளைனாக தான் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கர்ஸ். இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஸ்டீரியோவில் அந்த மாறி மாறி கேட்கும், இங்கிட்ட அங்கிட்ட மாறி மாறி கேட்கும். கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4மே ஸ்டாண்டு, அதாவது வந்து நம்ம கீழே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லுமே வென்டிலேஷன். இங்கே சென்டரில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க. இது வந்து அன்பாக்சிங் நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது வெளியே, அதனால் வந்து ஒரு அளவுக்கு தான் தெரியும். பிரைட்னஸ் நான் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியுது. இப்போ வந்து புதுசாக நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா, இப்போ ஒரு புது லேப்டாப் நம்ம பவர் சப்ளை கொடுத்து சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 3 hours to ஒரு 4 hours வந்து சார்ஜ் போடுங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நம்ம லேப்டாப் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. இதுக்கடுத்து என்னென்ன பேஜஸ் எல்லாம் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். இப்போ ஒரு லேப்டாப் நம்ம புதுசாக வாங்கினோடனே என்னென்னலாம் கேட்கும், நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். புதுசாக நீங்கள் லேப்டாப் வாங்கினோடனே ஒரு 4-5 மணி நேரம் சார்ஜ் போட்டு அப்புறமா ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத கேட்கும். இந்தியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீபோர்ட் லே அவுட் கேட்கும். கீபோர்டோட லே அவுட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டர்நேஷ்னல் அதில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் கீபோர்டு வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போயிருங்க. இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைஃபை இருந்துச்சு அப்படின்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வைஃபை வந்து அக்சஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் கனெக்ஷன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு சொல்லி வரும். இதுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும் அப்படின்னா யுவர் பிசி வில் பி ரீஸ்டார்ட் பிஃபோர் யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லி வருங்க. அதனால் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வைஃபைல கனெக்ட் ஆகிட்டு அதுவாக வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய பிசியோட பேர் இதெல்லாமே இனிமேல் தான் கேட்கும். அந்த டீட்டெயில் வந்து என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரீஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும். கீழே இருக்கக்கூடிய அக்செப்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதற்கு பிறகு உங்களோட டிவைஸினுடைய நேம் வந்து நீங்கள் என்ன வைக்கணுமோ அந்த நேமை வச்சுட்டு கீழே தெரியக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அன்லாக் யுவர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கேட்கும். அந்த மைக்ரோசாஃப்டினுடைய சைன்இன் வந்து கொடுத்துக்கோங்க. ஐடி இல்லை அப்படின்னா சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கண்ட்ரி இதெல்லாமே கேட்கும். அதையும் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 2 டிக் மார்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிஃபரன்ஸில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லும். அது ரெண்டையுமே நீங்கள் டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அடுத்து வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸல், வேர்டு, எக்ஸல், பிபிடி இருக்கு இல்லைங்களா, பவர் பாயிண்ட், அதெல்லாம் வந்து
ஓகே கொடுத்துக்கணும். கொடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது லோட் ஆகி அந்த ஹோம் பேஜோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இதுதான் வந்து விண்டோஸ் 11 ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸு. இப்போ நம்ம பார்த்த எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணோன்னே நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து நான் அந்த லாகின் பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ டைரெக்டாக லாகின் ஆகிடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே சூப்பரான ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. விண்டோஸ் 11 வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பார்க்குற அந்த ஸ்க்ரீனே வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. யாரெல்லாம் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அன்பாக்சிங் மட்டும் பண்ணால் நல்லா இருக்காது, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனையும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனையும் சொல்லிடுறேன். இந்த மாடலில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் i5 11th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் தான் கொடுத்துருக்காங்க. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 கொடுத்துருக்காங்க. வீடியோ கார்டு அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 15.6 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் டச் தான். இதில் வந்து கீபோர்டில் பேக்லிட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. மெமரியை பொறுத்த வரைக்கும் அதாவது ரேமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 16 GB கொடுத்துருக்காங்க. அதனால் அக்சஸிங் ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்பில்டாகவே 8 GB கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லாட்டில் வந்து ஒரு 8 GB. ஸோ வந்து டோட்டலாக 16 GB மெமரி கொடுத்துருக்காங்க. அதனால் எடிட்டிங் ஆகட்டும் கேமிங் ஆகட்டும் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஹார்ட் டிரைவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. SSD தான். எம்எஸ் ஆஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் 2021 கொடுத்துருக்காங்க. அந்த வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைஃப் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கேஜ். அதனால் வந்து நம்ம திரும்ப அதை ரெனியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் மெக்கஃபி 15 மந்த்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த ஆன்டிவைரஸ் வந்து 15 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 இயர் ஹோம் ஹார்ட்வேர் சர்வீஸே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம். கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேக்லிட் கீபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு நியூமெரிக் கீபோர்டோட சேர்த்தி. ஆல்ரெடி போர்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதனுடைய டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.85 kgs இருக்குது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேமரா வந்து 720 பிக்சல் at 30 fps HD கேமரா கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கும் படம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இதில் வயர்லெஸ் ப்ளூடூத் ஆல்ரெடி இருக்குது. பேட்ரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 3 செல் 41 வாட் ஹவர் இன்டகிரேட்டட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பழைய லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த பேட்டரி தனியாக ரிமூவ் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளேயே வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. பவர் கார்டை பொறுத்த வரைக்கும் 65 வாட் AC அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த லேப்டாப்பினுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 வருது. நான் வந்து சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தனால அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன். டெல் 3599 அன்பாக்சிங்கும் பார்த்துட்டோம், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் வந்து கிளியராக பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன்.
இது வந்து நீங்கள் நார்மலாக வீட்டு யூசேஜ் ஆகட்டும், நீங்கள் கேமிங் விளையாடுறதாகட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு எடிட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக இந்த லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பிளாக வந்து ரொம்பவே சூப்பராக 15.6 இன்ச்சஸ் டிஸ்பிளே, 16 GB ரேமு, 512 ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து போதுமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது என்னுடைய பர்சனல் சஜஷன். நீங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க. இனிமேல் வந்து இந்த லேப்டாப்பில் தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து நல்லா நான் எடிட்டிங் பண்ணணும்னு சொல்லி என்னை விஷ் பண்ணுங்கள். உங்களோட விசேஷம் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான். அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டாக கொடுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.